பொதுவாவே எல்லார் வீட்லயும் சரி, கடைகள்லயும் சரி, கன்னி மூலையில தான் வச்சா பணம் தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லாப்பெட்டிய கன்னி மூலையில வைப்பாங்க. ஆமா. வைக்கிறது தான் வழக்கம். ஆனா அப்படி வச்சுமே ஒரு சிலருக்கு தான் அது செட் ஆகுது. நிறைய பேருக்கு அது வந்து பணம் வந்து கையில இருக்கிறது இல்ல, தங்குறது இல்ல அந்த இடத்துல. அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு போராடி பணம் சம்பாதிக்கிறவங்க வாடகை வீட்டுல இருப்பாங்க, சொந்த வீட்டுல இல்லாம ரொம்ப கடன் வாங்கி தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா கடன் பெருகிட்டே இருக்கு, வட்டி கட்டிட்டே இருப்பாங்க, வியாபாரம் நடக்குது, ஆனா பணத்தை சேமிக்க முடியல. அப்ப இவங்களுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல தென் திசை பார்த்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க, சொந்த வீட்டுல இருந்தாலும் சரி, வாடகை வீட்டுல இருந்தாலும் சரி, கடையில இருக்கிறவங்க, அதாவது தொழில் வியாபார ஸ்தலங்கள், தெற்கு பார்த்தா வாசல் இருக்கும். அந்த தெற்கு வாசல்ங்கிறது தென்கிழக்கு பகுதியிலையும் இருக்கலாம், தெற்கு பகுதியில் இருக்கலாம், தென்மேற்கு பகுதியிலும் கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதோடைய முக நோக்கங்கிறது தெற்கு வாசல். தெற்கு வாசல் இடங்கள்ல இருக்கக்கூடியவங்க இந்த பணத்தையோ நகையோ சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாங்கன்னா, பெருக்கணும்னு நினைச்சாங்கன்னா, அதை அவங்க சேமித்து வைக்கக்கூடிய இடம் தென்கிழக்கு திசை, அக்னி மூலைன்னு சொல்லுவோம். அந்த அக்னி மூலை பகுதியில அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துல ஒரு பகுதியை எடுத்து மரப்பெட்டியில வச்சு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுல அவங்க வச்சு சேமிச்சு பார்த்தாங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருகும். இது அவங்கவுங்க சோதனை செய்து பார்க்கட்டும். நம்ம வந்து அவங்களுக்கே அந்த வாய்ப்புகளை கொடுத்துருவோம். அனுபவித்து உணரும் போதுதான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும். நாம ஏதோ சொல்றதுங்கிறதுக்காக செய்யக்கூடாது. ஒரு சோதனையை வந்து அவங்க பண்ணி பார்க்கணும். தெற்கு வாசல் வீடுல இருக்கிறவங்க தென்கிழக்கு பகுதியில ஒரு சின்ன மரப்பெட்டி வச்சு அதுல அவங்களுடைய உழைப்பினுடைய வருமானத்துல ஒரு பகுதி 100 ரூபாய் 200 ரூபாய் எடுத்து வச்சு பாருங்க. அந்த 100 200 500 அந்த பணத்தை எடுக்காதபடிக்கு அவங்களுக்கு பண வரம் வந்துகிட்டே இருக்கும். இதை அவங்க சோதனை செய்து பார்த்து ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் வரைக்கும் சோதனை பண்ணட்டும். அதுக்கப்புறம் அதை உணர்ந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டோம். இது தெற்கு வாசல் வீடு, கடை, அலுவலகம் அவங்களுக்காக. அடுத்தது வடக்கு வாசல் வீட்டுல இருக்கக்கூடியவங்க, கடை வச்சிருக்கிறவங்க, தொழில் நிறுவனம், இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க வீட்டினுடைய கடையினுடைய கிழக்கு பகுதியில இந்த பணப்பெட்டியை வச்சு அதுல அவங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதியை எடுத்து வச்சு சேமிச்சு பார்க்கட்டும். தொடர்ந்து அவங்களுக்கு அந்த பணத்தை எடுக்க முடியாதபடிக்கு அந்த பணம் அங்கேயே தங்கும். தொடர்ந்து அடுத்த வருமானம் வரும். ஒரு சுழற்சிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து வடக்கு வாசல் வீட்டுல கடையில இருக்கிறவங்களுக்கு கிழக்கு பகுதியில பயன்படுத்தும் நம்ம சொல்றோம். அடுத்தது கிழக்கு வாசல் வீடு, கடை, அலுவலகம் இதுல இருக்கிறவங்களுக்கு வடமேற்கு திசை வாயு மூலை, பொதுவாக என்ன சொன்னா வாயு மூலையில வச்சா எல்லாம் புட்டுக்கிட்டு போயிடும், இடத்த காலி கொண்டு போயிடும் சொல்லுவாங்க. கிழக்கு வாசல் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வடமேற்கு பகுதியில அவங்க வந்து பணத்தை சேர்த்து வச்சாங்கன்னு சொன்னா, பணப்பெட்டி வச்சு சேர்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த பணம் அங்க தங்கும். மேற்கொண்டு பணம் எடுக்காதபடிக்கு, அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணாதபடிக்கு பண வருமானம் அங்க நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து கிழக்கு வாசல் வீடு, கடை, அலுவலகத்துல இருக்கிறவங்களுக்கு வடமேற்கு திசை. அடுத்ததா மேற்கு வாசல். மேற்கு வாசல் வீடு, கடை, அலுவலகத்துல இருக்கிறவங்க தென் திசையில அந்த வீட்டினுடைய அந்த கடையினுடைய தென் திசையில பணப்பெட்டி வச்சு பணத்தை வச்சாங்கன்னா அந்த பணம் எடுத்து செலவு பண்ணாதபடிக்கு சூழ்நிலைகள் தொடர்ந்து வருமானத்தை அவங்களுக்கு பெருக்கி கொடுத்துட்டே இருக்கும். இதை அவங்க அனுபவத்துல செஞ்சு பார்த்துட்டு பயன்படுத்தட்டும். ஏன்னா நாம வந்து இதை வந்து பின்னாடி இருக்கிற ரகசியத்தை வெளிப்படையா சொன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் மதிப்பு இல்லாம போயிடும்.